அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 1 சாமுவேலின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த நாளிலே தேவ சமூகத்தில், இந்த நாளிலே தேவன் என்ன நம்மோடு கூட பேச போகிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை வாசித்து ஆண்டவராக கொடுத்து 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கண்களை மூடி செபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்களோடு பேசுவீராக. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும். சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி போன வாரம் நினைக்கிறேன், போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ ஒருத்தர்கிட்ட பேசினேன் காலையில் நேரத்தில். ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான், கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, பல பெரிய பணக்காரர் தான். அந்த திடீரென்று ஹார்ட் ப்ராப்ளத்தினால பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அப்புறம் பெரிய பணக்காரர் தான். அதனால் கோயம்புத்தூர்லேயே இருக்கிற மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் KMCH நினைக்கிறேன், கோவை மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படி தானே இருக்குது. என்ன சோனியா உங்களுக்கு தெரியுங்களா? ஆமாம், இங்கே ஒரு KMCH இருக்குது. அதனால் இது இல்லை, இது இங்கே திருச்சியில் இருக்கிற காவேரி மெடிக்கல் காலேஜ் இல்லை, அங்கே கோவை மெடிக்கல் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான, ரொம்ப பணம் செலவாகும், ஆனால் காப்பாற்றிடுவாங்க, உயிர் எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து 2 நாட்கள்லேயே 10 லட்ச ரூபா செலவு பண்ணி உயிரை காப்பாற்றிட்டான். அல்லேலூயா. ஆமாம், ஆனால் 10 லட்சம் செலவானுச்சு. ஆமாம், நான் யோசித்து பார்த்தேன், இந்த மாதிரி மாரடைப்புலாம் எனக்கு வந்துச்சுன்னா 10 லட்சம்லாம் யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு 10,000 வரைக்கும் வேணால் ட்ரை பண்ணலாம், அதுக்கு மேலே விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு யோசித்தேன். அப்போது தேவன் பாருங்கள், இவ்வளோ பெரிய பணக்காரருக்கு திடீர்னு 10 லட்ச ரூபா காலி ஆயிடுச்சு ஒரே 2 நாட்களில். எத்தனை நாளில்? 2 நாளில். ஆமாம், அப்போது அவங்கள காட்டிலும் தேவன் நம்மளை மேன்மையாக தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஒரு சில லட்சங்கள் கடனுக்காக நம்ம ரொம்ப மன வேதனைப்படுறோம். நானே இந்த இருக்கிறதே லைஃப்லேயே ரொம்ப கடினமான பாதைனா, கடினமான நாட்கள் எதுனா இந்த நாட்கள் தான். எனக்கு எவ்வளோ கடந்து வந்தாச்சு, எத்தனையோ பாதைகள்லாம் கடந்து வந்தாச்சு, சிறைச்சாலைக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. ஆனால் அதெல்லாம் காட்டிலும் இப்போ இருக்கிற பாதை தான் எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா பைசா இல்லாத தான், வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், சேலரி இல்லாதனால ஜாக்கின் பிறந்தப்போ 6 மாதம் லீவ் போட்டாங்க, அப்போயும் சேலரி இல்லை. ஆனாலும் அப்போ இப்படியே மேனேஜ் பண்ணியாச்சு. அடுத்து விஷன் பிறந்திருக்கிறப்பையும் 6 மாதம் லீவு, 6 மாதம் லீவ் போட்டது சேலரி கிடையாது. அந்த டைமும் எப்படியோ கடந்து வந்தாச்சு. ஆனால் இப்போ வேலையே பெர்மனெண்ட் ஆயிடுச்சு. பெர்மனெண்ட் ஆன பிறகு இருக்கிற நாட்கள் பாருங்கள், ரொம்ப ட்ரையான நாட்கள். அல்லேலூயா. ரொம்ப நெருக்கத்தின் நாட்கள். எப்பவுமே வாழ்க்கையில் பல பகுதிகள் உண்டு. பைபிளில் நடக்கிற சம்பவம் தான் இது எல்லாமே, நம்ம வாழ்க்கையில் நடக்குது. நம்ம மேலே ஒரு பெரிய தரிசனத்தை தேவன் வைத்து விட்டார், அல்லது ஒரு பெரிய ஒரு லெவலில் ஆண்டவர் நம்மளை உயர்த்த போகிறார் அப்படின்னா இப்படிப்பட்ட பாதைகளை நாம் கடந்து போக வேண்டும். பைபிளில் பல சம்பவங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள், யோசேப்பு, தானியேல், இப்படி பல பேர் எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு ரொம்ப ஆப்டாக அதுக்கு பொருந்துகிற ஒரு நபர். அவர் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தரிசனம் இருந்தது. அவரை கொண்டு ஒரு தேசம் மட்டுமில்லை, தேசங்களையே போஷிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒரு விருப்பத்தை வைத்திருந்தார். அந்த விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய விருப்பம். ஆனால் அது நிறைவேறதுக்கு முன்னாடி பல கட்டங்களில் அவர் என்ன பண்ணுறாரு? பாதிக்கப்படுகிறார், வாதிக்கப்படுகிறார். சொந்த அண்ணன்களால் குழியில் தூக்கி போடுறாங்க, அப்புறம் திருப்பி மேலே தூக்கி விட்டு அடிமைகளாக விற்கப்படுறான். அடிமையாக போன சிறைச்சாலையிலிருந்து திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட போத்திபாருங்கிற ஒரு அதிகாரியினுடைய வீட்டிற்கு எஜமானனாக இருக்கிறான். அங்கே செய்யாத தப்புக்காக குற்றச்சாட்டப்பட்டு திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்பப்படுகிறான். அவமானங்கள், நிந்தைகள், இப்படி பல காரியங்கள் இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய திட்டமே தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த திட்டம் ஆனால் நிறைவேறணும் அப்படின்னா ஒரு சில விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? பர்ஃபெக்டாக இருக்கிறோம், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம். இதெல்லாம் நான் உங்களுக்கு பிப்ளிக்கலாக சொல்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் புரிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். இப்போ ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறோம், உங்களுக்கு புரிகிற பாருங்கள். இப்போது ஒரு பவுன் நகை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பவுன் நகை ஒரு கடைக்கு போய் வாங்குறீங்க.
அந்த கடைக்கு போய் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த நகையை வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்ப்பீங்க? ஃபஸ்ட்டு அதுக்கு உண்டான பணம் உங்கள் கையில் இருக்குது. ஒரு மேரேஜ்னு வச்சுக்கோங்க. ஒரு மேரேஜ், நம்ம வீட்டில் ஒரு மேரேஜ். அந்த மேரேஜுக்கு ஜுவல்ஸ் வாங்க போகிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 பவுனோ 10 பவுனோ வாங்க போகிறோம். வாங்க போகிறதுக்கு முன்னாடி பணம் கையில் இருக்குது. இப்போ வாங்க போகிற மைண்ட் செட் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? என்ன கேட்போம்? போய் 5 பவுன் நகை கொடுங்க, அப்படியே காய்கறி கடையில் வாங்க மாதிரியா பார்ப்போம்? என்ன பார்ப்போம்? சொல்லுங்களேன். சும்மா செயின் பார்ப்பீங்க, என்னென்ன வேணுமோ பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்க? பிடிச்சிருக்குதான்னு பார்ப்பீங்க. கரெக்ட். 1. விலை எவ்வளோன்னு பார்ப்பீங்க. 2. அப்புறம் சோனியா தான் கரெக்டான பாயிண்ட்டை சொல்லியிருக்கு. என்னது உண்மையான தங்கமானு பார்ப்போம். அதுக்கு என்ன கவர்மெண்ட் ஒரு ரூல் கொடுத்துருக்குது? எது உண்மையான தங்கம்? 916 கேடிஎம். அது ஒரு சிம்பிள் ஒன்று பிளாக் கலரில் ஒரு சிம்பிள் இருக்கும். அதை ஜூமில் போட்டிருப்பாங்க. அது இப்போ கவர்மெண்ட் ரூலே கொண்டு வந்துருச்சு. அதனால் இப்போலாம் இதெல்லாம் கொண்டு வர முடியாது. அந்த ரூல் படி 916 மட்டும்தான் வைக்க முடியும். ஏன் உண்மையான சொக்கு தங்கம், அந்த கரெக்டான அந்த 916 கேடிஎம் தங்கம் தான் வேணும்னு நினைக்கிறோம்? நம்ம பணத்தை என்ன பண்ண போகிறோம்? கொடுத்து அந்த பொருளை வாங்க போகிறோம். வாங்க போகிற பொருள் நம்மளுக்கு ஒர்த்தாக இருக்கணும், ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த கோல்டை என்ன பண்ணுறாங்க? அந்த 916 கேடிஎம் கோல்டுன்னு வரணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதை தங்கத்தை உருக்கி அப்புறம் நெருப்புலலாம் போட்டு, அதான் நெருப்பில் போட்டு தான் உருக்குவாங்க, இல்லைனா உருகாது. அப்புறம் சொல்லுங்கள், கரெக்டாக பாயிண்ட் வாங்க. இதான் இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் ஜெயிச்சிடலாம். தங்கத்தை 916 கேடிஎம் தான் வாங்கணும்னு முடிவு வந்துருச்சு. ஏன்னா அதுதான் கரெக்டான தங்கம். அதில் கலப்படம் இருக்காது. கரெக்டாக 916னா 91.6% அதில் தங்கம் இருக்கும். அதனால் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. இப்போ அந்த 916 தங்கம்னு ஒரு தங்கம் வரணும்னா அதுக்கு அந்த தங்கத்தை என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கள், சும்மா தெரிஞ்சது சொல்லுங்கள். அதான் தங்கத்தை உருக்கி நகையாக்கிடுறாங்கங்க. ஓகே, அதே 18 கேரட்லேயும் ஆக்கலாம், 15 கேரட்லேயும் ஆக்கலாம். அப்போல்லாம் ஆசாரிகள் செய்வாங்க. ஆசாரிகள் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கலப்படத்தை போட்டு நல்லா கலப்படம் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 18 கேரட்லேயே நல்ல தங்கங்களாக செஞ்சுருவாங்க. அது கொஞ்சம் விலை குறைவாகவும் இருக்கும். ஆனால் 18 கேரட் தான் தங்கம், அதுவும் தங்கம் தான். 916க்கு தங்கம் தான். அடுத்து என்ன பண்ணுவாங்க? அது 916 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பாப்போம். இல்லை, அது 916 தான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்படியாவது சொல்லுங்கள். அதான் மென்ஷன் பண்ணி, எதை வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க? தங்கத்தினுடைய டெஸ்ட்டு. சொல்லுங்கள், என்னது? டெஸ்ட். தங்கத்தை என்ன பண்ணுவாங்க? டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு பவுன் கோல்டு உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அது 916ங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? சீல் போட்டு தான் கண்டுபிடிச்சிருவீங்க. சீலே போடணும்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆசாரி வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆசாரி எப்படி கண்டுபிடிப்பார்? மதிப்போடு வரைச்சி பார்த்து, அல்லது அதனுடைய அந்த தன்மையை பார்த்து என்ன பண்ணுவாங்க? இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா அதை சோதித்து பார்த்து. சொல்லுங்கள், அந்த தங்கத்தை என்ன பண்ணுவாங்க? சோதித்து பார்த்து அது உண்மையான தங்கம் தானா, அது கரெக்டான அளவில் செய்யப்பட்ட தங்கம் தானா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டான அளவில் செய்யப்பட்ட தங்கமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? விற்பனைக்கு வருது. அதை நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்குகிறோம். இதே தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி உங்களை ஆண்டவர் ஒரு நல்ல லெவலில் கொண்டு வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டார் அப்படின்னா நீங்களும் நானும் பலவிதமான சோதனைகளுக்குள்ளாக டெஸ்ட்டு செய்யப்பட வேண்டும் என்பது நியதி. அதனால தான் பாதிப்பு. இன்றைக்கி காலையில் வந்தோடனையும் அம்மா ரொம்ப என்ன சொல்கிறது, வருத்தமாக இருந்தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அஜோங் தம்பி குறித்து ஒரு வருத்தம். 8 கிலோ குறைஞ்சிட்டாப்லையாம். 1 மாதம் தான் ஆகுது போய். நம்ம தம்பி அம்மாவுடைய பேரன், அதான் வெளிநாட்டு சிங்கப்பூர் வேலைக்கு போய் கடுமையான வேலை, வெயிட்டு தூக்குறது, அந்த மாதிரி கஷ்டமான வேலை. நான் அந்த தம்பி நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு, அதாவது அவங்க ஊருக்கு சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போகும்போது, அப்போ ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த தம்பி பார்த்து உணர்த்துறார், இவன் ஒரு யோசேப்பு அப்படின்னு சொல்லி. யோசேப்புன்னு சொன்னால் ஒரு பக்கம் சந்தோஷமும் பண்ணும், ஒரு பக்கம் என்ன பண்ணோம்? வருத்தமும் பண்ணும். ஏன்னா யோசேப்பு ஒரு தேசத்துக்கே அதிபதியாக மாறினான். ஆனால் அவன் அதிபதியாய் மாறுவதற்கு முன்பதாக பல சோதனைகள், பல கஷ்டங்கள், பல நெருக்கம், அப்படியே புழிஞ்சு எடுத்துகிற அளவுக்கு அவனுக்கு ஒரு பயங்கரமான நெருக்கம். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அல்லேலூயா. அதை நினைக்கும் போது தான் நினச்சா, அப்போது தம்பி இன்னும் பல வகைகளில் சோதிக்கப்பட வேண்டியது இருக்குது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, யோசேப்பு அதே அபிஷேகம் என் மேலே இருக்குது. எனக்கும் தெரியும் ஏன் இன்றைக்கி பல நெருக்கடிக்கு வழியில் நான் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னா, திட்டம் பெருசு,
ஆண்டவர் நம்மளை வைக்க வேண்டிய லெவல் என்னது? பெருசு. அப்போ இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து போகும்போது ஃபைனல் டெஸ்டினேஷன், அதனுடைய கடைசியை நம்ம அடையும் போது தேசத்தின் அதிபதிகளாக இருப்போம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏன் கஷ்டம், உங்கள் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் ஏன் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, ஒன்று போனால் இன்னொன்று போனால் இன்னொன்று ஏன் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதுன்னா, உங்களுக்கு சோதனையின் காலம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்குது? உங்களை டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நல்ல தங்கம் தானா இல்லை டூப்ளிகேட் தங்கமானு சொல்லி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான் ஒருத்தன், சோதனைக்காரன். யார் அவன்? பிசாஸ். அந்த வேலையை செய்கிறது பிசாஸ் தான் பர்ஃபெக்டாக செய்வான். அதனால் என்ன பண்ணுறான்? நம்மளை சோதிச்சுட்டே இருக்கிறான். இவனுக்கு கொஞ்சம் வியாதியை கொடுப்போம், இவனுக்கு கொஞ்சம் நோயை கொடுப்போம். இதுலேயும் இவங்க சர்ச்சுக்கு போயிடுறாங்களான்னு பார்ப்போம். இந்த வாரம் எந்த வாரத்தில் இல்லாத அளவுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக பிரச்சனையை கொடுத்துருவோம். இந்த வாரத்தில் சர்ச்சுக்கு போயிடுறாங்களான்னு பார்ப்போன்னு சொல்லி அவன் நிற்பான். நம்ம என்ன பண்ணிடுவோம்? நடந்துட்டு இருக்குதா? ஆமாம், அப்படி தான் எனக்கும் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், பாதையை நானும் கடக்கிறதுனால தான் அந்த வழி என்னன்னு தெரியும், அந்த வேதனை என்னன்னு தெரியும். ஆமாம், நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரதுக்குலாம் என்கிட்ட காசு கிடையாது. கடைசி 500 ரூபா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி போகும்போது 350 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் தான் வண்டி போகும், இல்லைனா போகாது. அடுத்த வாரம் நான் இங்கே வரணும்னாவே 500 ரூபா எனக்கு வேணும். ஆனால் வருவதுக்கு உண்டான வழிவாசலே இல்லை. அல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட கடினமான நாட்களில் போயிட்டுருக்குறோன்னு பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, எந்த விஷயத்தில் நம்ம வீக்காக, எந்த விஷயத்தில் நம்ம பலவீனப்படுத்தப்படுகிறோமோ அந்த காரியத்தில் தேவன் நம்மளை பலமுள்ளவர்களாய் மாற்றப் போகிறார். அல்லேலூயா. இன்றைக்கி என்ன காரியத்தில் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கிறீங்க? சரீர ரீதியாக பலவீனப்பட்டிருக்கிறீங்களா? அதே காரியத்தில் உங்களை பலவீனமாக மாற்றப் போகிறார். குறிப்பாக ஒரு பாயிண்டில் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா பொருளாதாரம். இந்த பொருளாதாரங்கிற ஒரு விஷயத்தில் தான் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒடுக்கப்பட்டிருக்கிறோம், நெருக்கப்பட்டிருக்கிறோம். கடன் பிரச்சனை, பல பேருக்கு பணம் உண்டு, மன நிம்மதி இல்லை, அது ஒரு கேட்டகரி இருந்தாலும் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பொருளாதார பிரச்சனை தான். அப்போ யாரெல்லாம் பொருளாதாரத்தில் நெருக்கப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, அவர்கள் எல்லாம் ஒரு நாட்களில் பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள் அர்த்தம். அல்லேலூயா. அதற்கு தேவன் என்ன பண்ணுறார்? நம்மளை சோதனை ஆண்டவர் சோதிக்கல, பிசாசு நம்மளை சோதிக்கிறான். அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகணும்னு சொல்லி விரும்புகிறார் ஆண்டவர். அவ்வளோதான். அதான் இன்றைக்கி வசனம். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேன்மேலும் பலப்படுவாய். மேன்மேலும் பலப்படுவாய்ங்கிற வார்த்தையை போய் சொல்லுன்னு தான் ஆண்டவர் என்று சொன்னார். அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் இன்னும் மேன்மேலும் பலப்படுவீர்கள். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் மேன்மேலும் பலப்படுவீங்க, மேன்மேலும் பலப்படுவீங்க. நீங்கள் சொல்லும்போது ஒரு உன்னதமான பலன் உங்கள் மேலே வந்து இறங்கும். இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது, உங்களுடைய வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்பதாகவே உங்கள் மேலே ஒரு பலன் இறங்கி வந்திருக்கிறத உங்களால் உணர முடியும். அல்லேலூயா. அந்த பலன் தான் என்ன பண்ணும்? இந்த சோதனை நாட்களில் நீங்கள் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு பலன் இந்த நாளில் உங்களுக்கு தரணும்னு சொல்லி விரும்புகிறார். எப்படி இந்த சோதனை நாளில் ஜெயிக்கலாம்? வசனம் ரொம்ப சொல்லுது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ப்ரேயர் லைஃப், உங்களுடைய ப்ரேயர் லைஃப் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய ப்ரேயர் லைஃப் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த வருகிற சோதனைகள் எல்லாம் நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சுட்டே போயிடலாம். அதனால தான் ஜெபத்துக்கு வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெபம்னா என்னது? பேசுகிறது, அவ்வளோதான். ஜெபம்னா இந்தியா தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், தமிழ்நாட்டுக்காக ஜெபம் பண்ணுறோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வெயில் அதிகமாக இருக்குது, மழை வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். இப்போ மழையை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார், நம்ம ஊருக்கு மழை இல்லை, நான் நல்லது நினைங்க. அங்கே மழை வந்தவங்களாம் அவங்க வீட்டிலலாம் தண்ணி வந்துக்கிட்டு போட்டு வறண்டுட்டு இருக்கிறாங்க. முந்தாண்டத்து கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் அடித்தார். பிரதர் சீக்கிரம் எதுவாக இருந்தாலும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பேசுங்க, ஃபோன் ஆஃப் ஆயிரும் அப்படின்னாரு. ஏன் பிரதர் இவ்வளோ பசட்டமாக பேசுகிறீங்கன்ட்டு, வீட்டில் கால் வரைக்கும் முழங்கால் வரைக்கும் தண்ணி, கரண்டெல்லாம் இல்லை, சார்ஜெலாம் போட முடியாது, எல்லாம் கரண்ட்லாம் கட் பண்ணிட்டாங்க. அதனால் இருக்கிற பாயிண்ட்டு 5 பாயிண்ட்டு, அந்த 5 பாயிண்ட்டு காலி பண்ணுறதுக்கு நீ ஏன்டா ஃபோன் பண்ணுங்கிற மாதிரி அவர் என்கிட்ட கேட்குறாரு. அடே, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லிட்டு ஃபோனை வைங்கன்ட்டாரு. நான் எதுவுமே சொல்ல வந்ததே மறந்துட்டேன் பிரதர், நான் அப்புறமா ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டேன். அல்லேலூயா. மழை இல்லைன்னு நல்லது நினைங்க. மழை வந்தவங்க அங்கே தள்ளாடிட்டு இருக்கிறாங்க. கடந்த நாட்டில் பார்க்குறேன், 17 வயசு ஒரு பையன் டிவியில், எல்லாம் சத்தியம் டிவியில் யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்துருக்கிறான் பாருங்கள். அப்படியே குளிச்சுட்டு இருந்தான். அருவியில் போய் குளிச்சது ஒரு தப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க அம்மா அழுகிறாங்க. சின்ன பிள்ளைகளை இழந்து தவிக்கிற ஃபேமிலி வந்து ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பு தெரியாது. ஆனால் ஒரு குழந்தைய 17 வயசு வரைக்கும் வளர்த்தி விட்டு அதை படிக்க வச்சு அதை ஆளாக்கி நம்ம கண்ணு முன்னாடியே அந்த குழந்தை இறந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதை விட ஒரு வேதனை ஏதாவது இருக்குது? அதெல்லாம் அனுபவிச்சுட்ருக்குறாங்க. எங்கே? நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இதே தமிழ்நாட்டில், இதே தென்காசி மாவட்டத்தில் கடந்த நாட்கள் நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இது லைவாக வீடியோவில் எடுத்து போட்டிருக்கிறோம். அவன் தண்ணியில் அந்த பையன் அடிச்சுட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ
அப்புறமா கடைசியாக போய் பார்த்தா அவன் சடலமாக தான் மீட்கப்படுகிறான். பல பேர் அது ஒன்று மட்டும் இல்லை, இப்போ இன்னைக்கு பல பேர் மறித்துக்கிட்டு இருக்கிறாங்க மழையினால். வெயிலினால ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா மழையினால இறக்குறாங்க. இப்போது இதெல்லாம் தடுக்கப்படணும், இதெல்லாம் தடுக்கப்படணும், இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஜெப வாழ்க்கையாக மாற வேண்டும். ஆண்டவரோடு எப்போதும் நம்ம தொடர்பு கொண்டே இருக்கணும். ஆண்டவரோட தொடர்பு கொண்டே இருந்தால் தான் நீங்கள் நான் இன்னைக்கு தப்பிக்க முடியும். இப்போ எப்படி சூழ்நிலை போச்சுன்னா மற்றவனை காப்பாற்றுறது செகண்டரி. இப்போ நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்? ஜெபம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இன்றைக்கி தேசம் எங்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது. தேசம் எங்கும் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். ஆனாலும் இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் உங்களை மேன்மேலும் பலப்படுத்துவார். அல்லேலூயா. சரி, நீங்கள் பலப்படணும்னா என்ன செய்யணும்? நெகேமியாவில் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அடிக்கடி வாசிக்க வசனம் தான். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது வசனம். எப்படி தேவ சமூகத்திலேருந்து பலனை பெற்றுக்கொள்ளலாம்? ஏன்னா இந்த பலனை பெற்றுக்கொண்டால் தான் இந்த சோதனை காலத்தை நம்ம தாண்டி ஜெயிக்க முடியும். அப்போ அந்த பலன் நமக்கு உண்டாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கடைசி பகுதி. நெகேமியா 8:10. பின்னும் அவன் கடைசி பகுதி வாசிங்க. 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். இப்போ பாருங்கள், ஆர்டர் வைஸ் நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன மெசேஜ். இப்போது இது சோதனையின் காலம்னு சொல்லிட்டேன். எல்லாருக்கும் காலங்கள் சோதனையாக தான் இருக்கும். பல நெருக்கத்தின் மத்தியில் தான் போவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான நெருக்கங்களாக இருக்கலாம். ஒருத்தருக்கு பண நெருக்கடியாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் நெருக்கடியாக இருக்கலாம். இப்படி பல நெருக்கடி. ஆனால் எல்லாத்துக்குமே நெருக்கடிங்கிறது இருக்குது. அப்போ இந்த நெருக்கடியை ஏன் நெருக்கடி? ஆண்டவர் நம்மளை ஒரு வேறு லெவலில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்ற போகிறாரு. அதுக்காக நம்மளுக்கு கொஞ்சம் டெஸ்டிங் பீரியட் நடந்துகிட்டு இருக்குது. சோதனை நாட்கள் என்ன போயிட்டு இருக்கிறோம், நம்ம கடந்து போயிட்டுருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக இந்த சோதனை நாட்களுக்கு ஆரம்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா முடிவுன்னு ஒன்று கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படிலாம் யாருமே நினைக்காதீங்க. இப்படியே இருக்காது. அதனால தான் இதை தெளிவாய் அறிந்த பவுல் சொல்லுகிறார், இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள், இனி நம்மில் வெளிப்பட போகிற மகிமைக்கு. அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. வெளிப்பட போகுது, அது வெளிப்படுறதுக்காக காத்துட்டு இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவரை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா ஒரு காரியத்தை பர்ஃபெக்டாக இருக்கிற ஆள்கிட்ட, இப்போது அந்த வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சர்ச்சு கட்ட போகிறோம் சீக்கிரமா, அல்லேலூயா, கட்ட போகிறோம் அப்படின்னா சும்மா யாரோ வரவங்க போகிட்ட பணத்தை கொடுத்து கட்டுங்கன்னு சொல்லிடுவோமா? யாரை கட்ட சொல்லுவோம்? சரியாக நல்ல ஒரு இன்ஜினியரு, நல்ல ஒரு கொத்தனார், நல்ல ஒரு மேஸ்திரி வச்சு தான் என்ன பண்ணுவோம்? கட்டும். அதே போல தான். அப்போ நம்மளே ஒரு பொறுப்பை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா யார்கிட்ட தான் கொடுக்குறோம்? பர்ஃபெக்டாக இருக்கிற ஆள்கிட்ட தான் கொடுக்குறோம். அதே போல் தான் தேவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தரப்போகிறார் அப்படின்னா அதை பர்ஃபெக்டான ஆள்கிட்ட தான் கொடுப்பாரு. அதை பர்ஃபெக்டாக, நீங்கள் பர்ஃபெக்டாக இல்லை சார், என்ன பண்ணுறது? உங்களை பர்ஃபெக்டாக மாற்றி உங்கள் கையில் கொடுப்பார். அல்லேலூயா. பர்ஃபெக்டாக இல்லை, நீ உனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, நீ வேண்டாம் போ, உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாதுன்னு துரத்துக்கிற ஆண்டவர் அவர் அல்ல. ஃபஸ்ட்டு பார்ப்பாரு, இதை பெற்றுக்கொள்வதற்கு நீ பாத்திரனான்னு பார்ப்பாரு. இல்லை சார், அந்த அளவுக்கு பாத்திரன் இல்லை, இவன் பர்ஃபெக்டாக இல்லை. அப்படியா, சரி, அவனை நான் பாத்திரம் நான் மாத்திரன்னு சொல்லி ஒரு சில சோதனைகளுக்குள்ளாக நம்மளை பர்ஃபெக்டாக மாற்றுவார். அல்லேலூயா. பொறுமையை கற்றுக் கொடுப்பாரு, விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பாரு. ஒன்றுமே இல்லை, ஆனால் சர்ச்சு கட்டுறதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன் பார்த்தீங்களா, அது மாதிரி பேச வைப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் எதை நம்பி பேசிகிட்டு இருக்கிறோம்? அவருடைய வார்த்தையை நம்பி, அவருடைய வார்த்தை. இதெல்லாம் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வழி. இப்படியெல்லாம் பேசினா தான் நம்ம ஜெயிக்க முடியும். கடந்த நாட்களில் ஜெயித்தவர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா, நேற்று ரெண்டு பேர் உலக பிரகாரமான ரெண்டு பேருடைய வாழ்க்கை சரிதை எடுத்து பார்த்தா அப்படியே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்முடைய தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் சதீஷ்குமார்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு விவசாயி. நான் நேற்று தான் படித்தேன் கூகுளில் இது மாதிரிலாம் படிங்க, ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிலாம் படிங்க. ஒருத்தர் ஒரு கம்பெனி நல்லா இன்றைக்கி வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியோடைய தொடக்கம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் படித்து பாருங்கள். ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மையும் கூட. அவங்க அப்பா ஒரு விவசாயி, 2 மாடு வச்சுருந்தார். இந்த மாடு பால் கறக்கிறத வச்சு தான் குடும்பத்தையே ரன் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சின்ன பையன் 17 வயசில் அந்த சதீஷ்குமார்ங்கிற அந்த பையன் பள்ளி படிப்பை நிறுத்திட்டு அந்த வேலையை அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அவங்க அப்பாவுக்கு அடுத்து இவர் அந்த வேலையை செய்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு? ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரே பையங்கிற ஒரு பையனான்னு தெரில, ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. பாலை கறந்து போய் மக்களுக்கு கொடுக்குறாரு. அப்படியே பால் ரொம்ப கஷ்டமான பிஸ்னஸ். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுன்னா என்ன ஆயிரும்? பால் கெட்டு போயிடும். பால் என்ன ஆயிரும்? கெட்டு போயிடும். வச்சிருந்தெல்லாம் விற்க முடியாது. இன்றைக்கி பீசின பால் இன்றைக்கே நம்ம சேல் பண்ணால் தான்
நம்ம வந்து கூட அதுவும் ரொம்ப லாபம் இல்லை, 3% லாபம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, இந்த பாலாக மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த பாலை என்ன சொல்லுவாங்க, மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றலாம். அதாவது நெய், தயிர், மோர், அப்புறம் என்னது அது பன்னீர் ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக அதாவது என்ன சொல்கிறது, சேல் ஆகிட்டு இருக்கிறது, விற்பனை ஆகிட்டு இருக்கிற ஒரு பொருள் பன்னீர், ஐஸ்கிரீம், இந்த மாதிரி பொருளாக மாற்றி நம்ம சேல் பண்ணலாம். இப்படி மாற்றும் போது என்ன ஆகும், பால் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி அதனுடைய லைஃப் டைமும், இப்போ நெய்யெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சதான் ஒரு 6 மாதம் டைம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பிளான் பண்ணுறாரு. இருக்கிற கொஞ்சம் இடத்துல பேங்க்கில் லோன் வாங்குறாரு. லோன் வாங்கிட்டு ஒரு சின்ன லெவலில் என்ன பண்ணுறாரு, அந்த மதிப்பை பாலை விற்கிறத நிப்பாட்டிட்டு அந்த பாலை கறக்கிற பாலை என்ன பண்ணுறாரு, இப்படி மாற்றுறாரு. பொருட்களை நெய்யாக மாற்றுறாரு, தயிராக மாற்றுறாரு, அடுத்து பன்னீராக மாற்றுறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. அடுத்து இவரோட இருந்ததை சுற்றி இருக்கிற விவசாயிகிட்டலாம் பாலை கொள்முதல் பண்ணுறாரு. இப்படியே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வளர்ந்து இன்னைக்கு அந்த கம்பெனியினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு 2000 கோடி. எத்தனை கோடி? ரொம்ப வருஷம் எடுக்கல, 2003 ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு 2024, ஜஸ்ட் ஒரு 20 வருஷம் உழைப்பில் 2000 கோடி மதிப்புள்ள ஒரு நிறுவனமாக மாற்றிருக்கிறார். அந்த நிறுவனத்தினுடைய பெயர் மில்கி மிஸ்ட். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அநேக இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. மில்கி மிஸ்ட் பன்னீர் ஃபேமஸ்ஸு. மில்கி மிஸ்ட் இந்த கம்பெனியோட நிறுவனோட நேற்று பயோகிராஃபி தான் இதை படித்தேன். சாதாரண ஒரு விவசாயினுடைய பையன் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சார். பால் கெட்டு போயிடுது, லாபமும் கம்மியாக கிடைக்குது, இது எப்படி லாபமாக மாற்றலான்னு யோசிச்சார். அதை மாற்றினார். எல்லாரும் ஆவின் பால், ஆரோக்கிய பால் முக்கியமாக வாங்குவாங்க. மில்கி மிஸ்ட்டில் யாரும் பால் வாங்க மாட்டாங்க. மில்கி மிஸ்ட்டில் பாலை பார்த்துருக்கிறீங்களா? இல்லை. ஆனால் அவங்க பாலை வச்சு தான் அந்த பொருட்களே செய்கிறாங்க. பன்னீர் செய்கிறாங்க எல்லாம். இப்போ இன்றைக்கி ஃபேமஸ் ஆகி அதான் சொல்கிறேன். அதே மாதிரி இது ஒரு கதை படித்தேன்னா, இன்னொரு கதை ஒன்று படித்தேன். அது கடைசியாக சொல்கிறேன் அந்த கம்பெனி பேரும். அவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், வாசுதேவன் சொல்லி அவர் பேர். அவர் ஒரு பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. மும்பையில் இருக்கிறார். மும்பையில் தமிழ்காரர் தான் பேங்க்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணுறாரு. அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற சுச்சுவேஷனில் வேலையை விட்டுட்டு வராரு. வேலையை விட்டுட்டு வந்தோடனையும் அவருக்கு கிட்டத்தட்ட அப்போயே வந்து 38 வயசுன்னு நினைக்கிறேன். அவர் அந்த 38 வயசில் என்ன பண்ணுறாரு, அவர் அந்த பேங்க்கில் வேலை செஞ்சதுனால அந்த லோன்லாம் பேங்க் கொடுத்துரும், அதை போய் கலெக்ஷன் பண்ணுற வேலையில் இருந்தார். அப்போ இவருக்குள்ள ஒரு ஐடியா கிடைக்குது. என்ன அப்படின்னா, சின்ன விவசாயி, சின்ன வேலை பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பெரிய பேங்க்னா 50,000 1 லட்சம் தான் லோன் கொடுக்குது. நம்ம ஒரு 5,000 10,000 லோன் கொடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்புறம் ஒரு வேலை விட்டுருக்கிற நிலைமையில் அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சொந்த வீட்டை அடமானம் வைக்கிறார். ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு அடமானம் வச்சு அந்த 10 லட்சத்தை என்ன பண்ணுறாரு, மார்க்கெட்டில் சின்ன வேலை செய்கிறவங்க, சின்ன குறுந்தொழில் செய்கிறவங்களுக்கு 5,000 என்ன பண்ணுறாரு, கடன் கொடுக்குறாரு. அந்த 5,000க்கு ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2% வட்டி. இப்போ 5,000 ரூபா கொடுத்தோம்னா 2 ரூபா வட்டி போட்டு ஒரு வாரத்தில் திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு பிஸ்னஸ் செய்கிறாரு. இது நல்லா வளர்ந்துட்டே வருது. இது இப்போ இவர் இப்படி பண்ண அது பெருகி அது ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனியாக மாற்றுறாரு. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு என்ன பண்ணுறாரு, லோன் கொடுக்குறாரு. அதுலேயே நல்ல லாபங்கள் வருகிறது. அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த கம்பெனி நல்லா வளர்ந்து அது ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காகவே மாறுகிறது. அதனுடைய சொத்து மதிப்பு இன்றைக்கு 7,000 கோடி. அந்த பேங்க்கினுடைய பெயர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அதுவும் தமிழ்நாட்டுக்காரங்க தான். அல்லேலூயா. பாருங்க, சாதாரண வேலையே இல்லாமல் ஒருத்தர் வந்தார். சும்மா ஒன்று பண்ணி பார்க்கலாமே, ஒரு சின்ன ஐடியா தான். ஒரு சின்ன ஐடியா உங்களை பெரிய லெவலில் கொண்டு போயிடும். அவன் என்ன ஐடியா யோசிச்சான், பேங்க் பெரிய பணக்கார பெரிய அளவில் லோன் கொடுக்குது, நம்ம சின்ன அளவில் லோன் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சின்ன அளவில் லோன் கொடுத்தாங்க. இன்றைக்கி அது உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு நேற்றுனுடைய சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிஐ வந்து ஒரு அப்ளிகேஷன் அனுப்பியிருக்குது. நீங்கள் போயிட்டுருக்கிற வளர்ச்சிக்கு, நீங்கள் வளர்ந்துட்டுருக்கிற வளர்ச்சிக்கு நீங்கள் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இல்லை, நீங்கள் யூனிவர்சல் பேங்க்காக மாறுவதற்கே வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைசன்ஸை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி ஆர்பிஐ கேட்குது. ஆனால் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் என்ன சொல்லுது, இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் வேணும், நாங்கள் இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியது இருக்குதுங்க. பாருங்க எப்படி மாறிடுச்சு பாருங்கள் காலம். தன்னுடைய வீட்டை அடமானம் வச்சு லோன் கொடுக்க பிஸ்னஸை பண்ணவர் இன்றைக்கி மிகப்பெரிய ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கினுடைய ஓனர் தமிழ்நாட்டுக்காரர். இப்படி பல காரியங்கள் உண்டு நம்ம வாழ்க்கையில். அதனால் எதை குறித்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு சோதனை பீரியட் இருந்துச்சு. அந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஓனருக்கும் ஒரு சோதனை பீரியட் இருந்துச்சு. அது முடிவடைஞ்சிச்சு, பெரிய லெவலில் மாறிட்டார். மில்கி மிஸ்ட் ஓனர் சதீஷ்குமாருக்கும் ஒரு சோதனை பீரியட் இருந்துச்சு, அது முடிவடைஞ்சிச்சு, பெரிய லெவலில் மாறிட்டார். இப்போ நம்மளும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், சோதனையின் பாதையில் நடந்துட்டு இருக்கிறோம். வருகிற நாட்களில் இது முடிவடையும். நம்மையும் தேவன் மிகப்பெரிய நன்மையுள்ள மிகப்பெரிய ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா.
இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் இந்த அளவுக்கு, இதெல்லாம் தமிழர்களுடைய சரித்திரம் தான், நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நான்லாம் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னா ஏதோ மும்பை, உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி கம்பெனியை நினச்சேன். அது தமிழ்நாட்டினுடைய இருக்குது. இது மாதிரி பல, இன்னும் நான் இது ஒரு 2 இது நேற்று படித்ததுக்கு இது, இன்னும் ஒவ்வொருத்தருடைய சக்ஸஸ் ஸ்டோரிலாம் படிச்சிங்கன்னா லைஃப் ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. ஆண்டவர் அதைத்தான் பார்க்குறேன். நீங்கள் இந்த சோதனை நாட்களில் எப்படி தப்பிக்கிறீங்க? ஒன்றே ஒன்று தான், நீங்கள் பண்ணுகிற ஜெபம். 2வது, அவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கவலைப்படுறதுனாலையும், நீங்கள் மனவேதனை அடைகிறதுனாலையும், நீங்கள் மன உளைச்சல் அடைகிறதுனாலையும் ஒன்றும் சாதிக்க முடியாது. சொல்லுங்கள், மன உளைச்சல் அடைகிறதுனால, கவலைப்படுறதுனால ஒன்றும் சாதிக்க முடியாது. இது பைபிள் அப்படி தான் சொல்லுது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கவலைப்படுகிறதுனால் உங்கள் சரீரத்தில் ஒரு முளத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது? கூட்டவும் முடியாது. ஒரு முளத்தை என்ன பண்ண முடியாது? இப்போ கவலைப்படக்கூடாதுங்கிறாரு. ஆனால் சுற்றி இருக்கிற சூழ்நிலைலாம் பார்த்தா கவலைப்படாமல் இருக்க முடியுதா? முடியவே இல்லை. ஆமாம், என்னாலே முடியல. அப்படி தான் இருக்குது. கவலையே படக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆனால் கவலையே பற்றாதுன்னு கவலையே படக்கூடாது பைபிள் சொல்லுது. ஆனால் நம்ம கவலைப்படாமல் இருக்கவே முடியல. அப்படிப்பட்ட சூழல். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, ஒரு 10 நாள் போணுச்சுன்னா அடுத்து ஸ்கூல் சேர்க்கணும். இவ்வளோ நாளாக கவர்மெண்ட் ஸ்கூல் வச்சு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் வச்சு 2 பேர்த்த ஓட்டியாச்சு. என் மகனையும் படிக்க வச்சாச்சு. இப்போ அடுத்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். அங்கே போனால் ஃபீஸை சொல்லுவாங்க பாருங்கள். அதை கேட்கறதுக்கு பயந்துக்கிட்டே இன்னும் போய் விசாரிக்காமலே இருக்கிறேன் நான். என் மனைவி கேட்டே இருக்கிறாங்க, எப்போ போய் ஸ்கூல் விசாரிக்க போகிறேன்ட்டு. இருமா, கொஞ்சம் பலன் வரட்டும் மனசு, அதை தாங்கிக்கூடிய. திடீர்னு அவன் சொல்லி நெஞ்சு பிடிச்சி உட்காந்துட்டா. ஏன்னா இன்றைக்கி ஃபீஸ் அப்படி இருக்குது. எங்கள் மெர்சி கூட ஒரு நர்ஸு வேலை செஞ்சாங்க கொஞ்ச நாள் முன்னாடி, கன்னியாகுமரிக்காரங்க. அவங்க இங்கே நவபாரத் வித்யாலயா அந்த ஸ்கூலு, இல்லை நவபாரத் வித்யாலயா இங்கே நிசாஸ் பையன் படித்தது. வெற்றி வித்யாலயா ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அங்கே இருக்குது. பூவாலூரா, வெள்ளனூர். ஆமாம், அந்த ஸ்கூலில் அவங்க பையன் அங்கே படித்தான். அவங்க இங்கே இருந்தாங்க, அவங்க பையன் படித்தான். 1ஆவதா யூகேஜியே படித்தான். எல்கேஜி யூகேஜி ஒன்றாவது இல்லை, எல்கேஜி. ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டால் 1.5 லட்சமா? வா, எது எல்கேஜிக்கு எவ்வளோ சார் கேட்டிங்க? 1.5 லட்சம். ஆமாம், எனக்கு இது கேட்டோன்னையும் பக்குன்னு ஆகிப்போச்சு. அடே அப்பா, 1.5 லட்சம். 12ஆம் வகுத்தோம்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 12,000 ரூபா தேவை, 12,000க்கு மேலே தேவை. அப்போது ஒரு பையனை எல்கேஜி படிக்க வைக்கிறதுக்கே 12,000 சம்பாரிச்சாகணும் சார் மாதம். வேறு வழியே இல்லை சார், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி. ஒரு காலகட்டத்தில் 2 காரியத்தை கிறிஸ்துவ மிஷினரிகள் தமிழ்நாட்டுக்கு இலவசமாய் கொடுத்தார்கள். ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ்லேயே மிக லாபம் தரக்கூடிய 2 பிஸ்னஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கல்வி, இன்னொன்று ஒரு காலத்தில் இலவசமாக நம்ம பூமிக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துக்கப்பட்டது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? பல லட்சங்கள். எல்கேஜிக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சாதாரணமாகி போச்சு. அப்போ பார்த்த 1 லட்சம். அப்போ 3 பிள்ளைங்க எனக்கு இருக்குது. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ நான் சம்பாதிக்கணும்? 3 லட்சம் சம்பாதிக்கணும். வெறும் எல்கேஜி 1ஆவது 9ஆவது 3 பேர்த்த படிக்க வைக்கிறதுக்கே 3 லட்சம் வேணும் வருஷத்துக்கு. அல்லேலூயா. தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சார். 3 லட்சம் இல்லை, 3 கோடியை கூட தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லி என்னை பயமுறுத்தாதே பிரதர் அப்படிங்காதீங்க. லட்சங்கள் என்னங்க, லட்சங்கள், கோடிகள் உங்களை தேடி வரும். நீங்கள் அவரை தேடினால் கோடிகள் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கு, மகிழ்ச்சியாக இருங்க. இது ஒரு சீக்ரெட். மன உளைச்சல். நான் கொஞ்சம் 2 நாள் முன்னாடி ஒரு இது படித்தேன். மனம் பேதலிச்சு, மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியங்களாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? நீங்களே அப்படி தான் இருக்கீங்களா? அப்படி இருக்கிறவங்களுக்கு சுகர் வர்றது இல்லையா, பிபி வர்றது இல்லையா, கேன்சர் வர்றது இல்லையா? ஒரு மருத்துவ ஆய்வு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. பைத்தியமாக இருக்கிறாங்க. மனம் பேதலிச்சு, மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்களுக்கு சுகர் கிடையாது, பிபி கிடையாது, கேன்சர் கிடையாது. அந்த 3 நோயும் அவங்களுக்கு வரதே இல்லையா. 110% பேருக்கு தான் வருதா, 90% வரதே இல்லை. காரணம் என்ன சார்னு கேட்டால், அவங்க எதை பற்றியுமே கவலைப்படாமல், என்ன சார் எங்களை ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து எங்களெல்லாம் பைத்தியங்களாக்குறீங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. என்ன நடந்தாலும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான், என்ன நடந்தாலும் நீங்கள் சமாதானமாக இருந்தீங்கன்னா தான், உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு சமாதானத்தை பார்த்தீங்கன்னா தான் சுற்றி இருக்கிற இடத்துல ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும். இதை அறிந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்லுகிறார், கவலைப்படுகிறதுனால் நீ ஒன்றும் சாதிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. கவலைப்படாமல் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வச்சுட்டு, எங்கள் அப்பா பார்த்துக்குவார். ஸ்கூலுக்கு என்ன பண்ண போகிறீங்க? அப்பா பார்த்துக்குவார். சோனியாவுக்கு எப்படி 3000 கொடுக்க போகிறீங்க? அப்பாவை பார்த்துக்குவார். எல்லாத்துக்கும் யார் தான் பார்த்துக்குவார்? எல்லாம் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவான் சார். மொட்டை மாடியில் யாராவது இருக்கிறாங்களான்னு வடிவேல் பிரதர் யோசிக்கிறார். மொட்டை மாடி இல்லை, அதுக்கும் மேலே. அல்லேலூயா. அப்படி தான் வாழ்க்கை ஓடுது. ஆனால் அப்படி ஓடினீங்கன்னா ஒரு காலத்திலும் வெட்கப்பட மாட்டீர்கள். கட்டாயம் ஏதாவது ஒரு வாசல்கள் திடீரென்று உங்களுக்கு முன்பதாக திறக்கப்படும். வராத பணங்கள் வரும்,
திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்படும். நான் தான் சொல்கிறேன், இந்த சோதனை நாட்களை நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா உங்களை போல ராஜா, உங்களை போல ராணி யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தி வைத்து விடுவார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு உலக பிரகாரமான ஒரு மில்கி மிஸ்ட் ஓனரையும் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கையும் அவங்க உயர்த்தப்படும் போது இன்னைக்கு உலகத்தையே படைத்த தேவனை நாம் நம்பி இருக்கிறோம். அதனால் அஜோங்க பிரச்சனை கவலைப்படாதீங்க. நாட்கள் வரும், சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கே வேலை கொடுக்குற அளவுக்கு தேவனை மாற்றிடுவார் பையனை. அல்லேலூயா. அப்படிலாம் இருக்குதுங்க, நான் பார்த்துருக்குறேன். வேலைக்கு இங்கேருந்து போயிருப்பாங்க, நல்ல டேலண்ட் இருந்திருக்கும். அங்கே இருக்கிற 10-16 பிரதர்லாம் கேள்விப்பட்டிருப்பார், 10-15 கம்பெனியில் நல்லா டைப் பண்ணிக்குவாங்க. என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? திருப்பி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இங்கிருந்து வேலைக்கு போக மாட்டாங்க, வேலைக்கு ஆள் அனுப்புவாங்க. அப்படி அனுப்பிட்டா ஒரு ஆளுக்கு 1 லட்சம், ஒரு மாதத்துக்கு ஒரு ஆள் ஏறினா போதும். எவ்வளோ டேலண்ட்டு நான் பார்த்துருக்குறேன். அது மாதிரி பிரதர் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பிரதர் அந்த மாதிரி இருக்காங்க. பிரதரே சொன்னாக்கா இப்போ ஒரு தடவை துபாய் போயிட்டு வந்தாருன்னா பாருங்கள் எத்தனை பேர் இங்கிருந்து துபாய் ஏற்றுறாருன்னு பாருங்கள். அவர் அந்த டேலண்ட் இருக்குது. உண்மையாகவே அவர் ஆல்ரெடி பிளேஸ்மெண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆமாம், அதனால் சூழ்நிலைகள் ஏதாவது ஒன்று மாறும். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியம் வச்சுருப்பார். இவ்வளவு பாடுகளா, இவ்வளவு பிரச்சனைகளா, இவ்வளவு நெருக்கங்களா? நானே நினைப்பேன், ஆண்டவரே நான் மட்டும் கடவுளாக இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் கஷ்டப்படுறதை நினச்சி நானே ஆண்டவர்கிட்ட சொல்லிக்குவேன். நான் மட்டும் உண்மையான கடவுளாக இருந்திருந்தேன்னா நானே அப்படி கஷ்டப்படவே விட மாட்டேன் தெரியுமா? நீங்கள் இருக்கிறீங்க பாருங்கள், இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நானே ஆண்டவர்கிட்ட பேசுவேன். அப்படிலாம் இருக்கும். ஒரு சில நேரத்தில் அப்படிலாம் யோசிக்க தோணும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. அதனால தான் வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண். சூழ்நிலைகள் மாறும், சூழ்நிலைகள் எல்லாம் தலைகளாய் மாறும். குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும், பண பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும், சூழ்நிலை சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது, நீங்கள் மேன்மேலும் பலப்படுவீர்கள். அல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளிலே நீர் பேசின உமது ரேமா வார்த்தைகளை உம்முடைய ஜனங்கள் மீது நான் பேசியிருக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொன்ன நீர் வார்த்தையை இந்த நாளில் உடைய ஜனங்களின் மீது நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி பல நெருக்கடிகள், பல சோதனைகள், பல போராட்டங்கள், அந்த அளவுக்கு நெருக்கத்தில் நாங்கள் கடந்து வந்தாலும் இதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. இனி வருகிற நாட்களிலே இந்த சோதனைகளை நாங்கள் ஜெயித்து மிகப்பெரிய ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் நாங்கள் மாறப்போகிறோம் என்கிற விசுவாசத்தோடு இந்த நாளிலே நாங்கள் கடந்து செல்லுகிறோம். உம்முடைய வார்த்தை இந்த நாளிலே ஒவ்வொருவரின் மீதும் இறங்கினதற்காக நன்றி. ஒவ்வொருவருடைய சோதனையின் நாட்கள் இன்றோடு முடிவடைவதாக இயேசுவின் நாமத்தில் நான் திறந்த வாசலை இவர்கள் மீது பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒரு பிரேக் த்ரூவை இவர்கள் மீது பேசுகிறேன். இந்த நாளில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். குடும்ப பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும், வியாதி சூழ்நிலைகளுக்கு முடிவு வரட்டும், பண பிரச்சனைகளுக்கு முடிவு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இது ஆன்லைனில் பார்க்கிற ஒவ்வொருவர் மீது இந்த வார்த்தை கடந்து செல்வதாக. பெரிய காரியங்களை செய்யட்டும், மேன்மேலும் பலப்படுத்தப்படட்டும். அதற்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பவர்களாக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது ஆண்டவரே. கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பி வாழ்வதனால சகலமும் நடக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லை நாளானைக்கு, ஆனால் கட்டாயம் நடந்தே தீரும். அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வெறுமையாய் வந்திருந்தவர்கள் சம்பூர்ணமாய் கடந்து செல்வார்களாக. ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் மிகப்பெரிய விடுதலை கட்டளையிடப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்துவிட்டு உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.